ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ். இந்த கம்பெனியில் பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேர் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க முன்னாடி. இப்போ இந்த கம்பெனியில் வந்து ஜாப் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்டர்வியூ டேட்டு பார்த்தீங்கன்னா வந்து 3 ஆகஸ்ட், அதாவது வந்து வர சனிக்கிழமை தாங்க வந்து இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காலையில் 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே வந்து ஃபஸ்ட்டு பேட்ச், அதாவது வந்து காலையிலேயே வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? இன்டர்வியூ லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பாரலே ஹால், மெயின் கேம்பஸ், பொத்தேரி, காட்டாங்குளத்தூர், சென்னையில் தான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அதாவது வந்து காட்டாங்குளத்தூர் ஸ்டேஷனில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு SRM யூனிவர்சிட்டி அமைஞ்சிருக்கும். அங்கே தான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோலார் டிஸ்ட்ரிக்ட், கர்நாடகாவில் தான் வந்து கம்பெனி அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஒர்க் லொக்கேஷனுமே வந்து உங்களுக்கு கர்நாடகாவில் தான் இருக்கும் அப்படின்றத வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அது வந்து விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டுமே நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? அது மட்டுமே இல்லாமல் வந்து குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டிப்ளமோ ப்ளஸ் வந்து BE BTechல எலக்ட்ரானிக்ஸ், மெக்கட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ப்ளஸ் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இந்த 4 டிபார்ட்மெண்ட் முடித்த கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த 4 டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு 3லேருந்து 10 வருஷம் வரைக்கும் வந்து ரெலவெண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுமே ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ரோலுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஜூனியர் இன்ஜினியர் ப்ளஸ் வந்து சீனியர் இன்ஜினியர் அப்படின்ற கேட்டகரியில் தான் வந்து உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் வந்து நீங்கள் ப்ரீவியஸாக வந்து மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங் அண்ட் வந்து ஹை வால்யூம் எலக்ட்ரானிக்ஸ் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி கம்பெனியில் வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க, சரிங்களா? அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவுமே வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி அப்படின்றதுனால வந்து உங்களுக்கு மொபைல் கம்பெனி ப்ளஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட கம்பெனியில் வந்து நீங்கள் ப்ரீவியஸாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும், சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும்போது என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட்டில் இருக்க ரெஸ்யூம் எடுத்துகிட்டு போங்க. லாஸ்ட்டு 3 மாதம் பே ஸ்லிப்பு ப்ளஸ் வந்து கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் ஆஃபர் லெட்டரு, ரீசெண்ட் இன்க்ரிமெண்ட் லெட்டரு, அப்படி இல்லைனா வந்து போனஸ் லெட்டர், இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து எடுத்துகிட்டு போங்க, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மட்டுமே நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போங்க. அப்படி நீங்கள் சப்போஸ் எலிஜிபிள் இல்லை அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேறு யாராச்சும் வந்து இந்த சம்மந்தமாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இல்லை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். வேறு ஏதாச்சும் குவாலிஃபிகேஷன் சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோஸ் ஜாப் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸை வந்து நான் சர்ச் பண்ணி கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.